கலைஞர் சொன்னார் சட்டமன்றத்தில், நமது ஆட்சியில் ஒரு பச்சை தமிழன் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறார். ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு திமுகவோட இருக்கிறாருன்னா அவர் என்றைக்குமே திமுகவோட தான் இருக்கார். பல்லாயிரம் கோடி ரூபாயை வந்து ஜெட் ஃப்ளைட்டில் இங்கேருந்து மால்தீவ்ஸ்லேருந்து எங்கேயோ வெளியெடுத்துட்டு போகிறார். அப்போ வந்து இன்டர்போல் வந்து பிடிக்குது. இவரை காப்பாற்றுறது வந்து ஒரு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து எடாகுடமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிஜேபி என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. அறிவாலயம் பக்கம் நிழலுக்கு ஒதுங்குறவங்கள கூட கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, ஏன் எவனும் உங்கள் பக்கம் வரணும்? இப்போ எடப்பாடியை சுற்றி யார் இருக்கா? குறிப்பாக அவரோட மகன் தான் எடாகுடம் முழுக்க பண்ணுறது மிதுன் தான். சசிகலா வந்து ஏடிஎம்கேக்கு அகென்ஸ்டாக வந்ததுன்னா ஏடிஎம்கே அவுட். 11 தோல்விக்கு காரணம் பழனிசாமின்றது வந்து அதிமுகவே இல்லாமல் போய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன். ஓபிஎஸ் ஏற்கனவே அந்த தர்ம யுத்தம் பண்ண காலகட்டத்தில் சசிகலா அவர்கள் சொன்னதெல்லாம் ட்ரால் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து அவரை பார்க்கிறார், சிரிக்கிறார்ன்ற மாதிரிலாம் அப்போ திமுக கூட ஸ்டாலின் கூட அவர் இருக்கிற மாதிரி. ஓபிஎஸ் மேலே வைக்கப்பட்ட சார்ஜ் என்னன்னா, ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் சிரித்தார். ஒரு சிரிப்புக்காக ஆட்சி மாற்றம் நடந்த ஒரு கட்சி வந்து அதிமுக தான். அதிமுகவில் எது வேணால் எந்த காரணங்களுக்காக வேணால் நடக்கும் ரைட்டுங்களா? அது வந்து இவங்களுடைய இதுதான். ஜெயலலிதா வந்து வண்டியிலேருந்து தள்ளி விட்டப்போ நான் அரசியலை விட்டே போயிடுறேன், எனக்கு பிடிக்கலன்னா இல்லைம்மா நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு நான் சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ரீசனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம லாங்குவேஜில் சொல்லுவோம் இல்லையா, நரேட்டிவ் வந்து யார் வேணால் கன்சல்ட் பண்ணுவாங்க. ஓபிஎஸ் ஸ்டாலினும் ரொம்ப க்ளோஸு. ஒரு தடவை ஓபிஎஸ்க்கே அந்த நிலைமை வந்தது ஜெயலலிதா பீரியடில். அப்போ வந்து ஜெயலலிதா பதவி இழந்திருந்தாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவராக ஓபிஎஸ்ஸை போட்டிருக்காங்க. அப்போது கலைஞர் சொன்னார் சட்டமன்றத்தில், நமது ஆட்சியில் ஒரு பச்சை தமிழன் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு. என்ன ஜெயலலிதாவுக்கு உடனே அதை ஃபோன் பண்ணி ஜெயலலிதாவுக்கு சொன்னது செங்கோட்டையன். அது மாதிரி மா கருணாநிதிக்கும் ஓபிஎஸ்ஸும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்மா. உடனே அவர் எதிர்கட்சி தலைவர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டார். ஓபிஎஸ் காலையில் இப்படி வந்து உட்காருவார். பூங்குன்றன்னு ஒரு பிஏ காலைல 7:30 மணிக்கு வந்து உட்காருவார். நைட்டு வரைக்கும் இங்கே இப்படியே உட்காந்துக்கணும். அவருக்கு தேவையான டீ, பாத்ரூம்லாம் போகலாம், டிஃபனு எல்லாமே வந்துடும். இதுதான் ஓபிஎஸ் முதல்வராக இருந்த கதையே. இப்படி வந்து அதிமுகவுடைய நியாய தர்மங்கள் என்பது வேறு, அந்த விஷயங்கள் என்பது வேறு. அது வந்து பவரை பொறுத்தது, யார் ஆள்றாங்கன்றதை பொறுத்தது. எடப்பாடி இப்போது இருக்கார், அவருடைய ஆட்டிடியூடு. இப்போ எடப்பாடியை சுற்றி யார் இருக்கா? குறிப்பாக அவரோட மகன் தான் எடாகுடம் முழுக்க பண்ணுறது மிதுன் தான். அவரோட மகன் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரணங்களை பொறுத்தது அது அமையுங்க. இதில் வந்து ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு திமுகவோட இருக்கிறாருன்னா அவர் என்றைக்குமே திமுகவோட தான் இருக்கார். அவர் வந்து புதுசாலாம் திமுகவோடலாம் இல்லை. அவர் ஒரு பில்டரு. 4-5 பில்டிங் கம்பெனி வச்சுருக்காரு. பாஷ்யம் அது இது 4-5 பில்டிங் கம்பெனி அவர் வச்சுருக்காரு. ஏன்னா வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்ததுனால அந்த லிங்க்கு. ஸோ அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் போகிறது வர்றது எல்லாமே வந்து சேகர் பாபுவோட அவர் டீல் பண்ணிகிட்ருக்காரு. ஓபிஎஸ் வந்து இவங்களோட நல்லா தான் இருக்கார் திமுகவோட. அது இப்போ வெளிப்படையாக வருது. அவருக்கு வேறு அதர் ஆப்ஷனே கிடையாது. அவர் வந்து டிஎம்கே பக்கம் வந்தே தீரணும், வேறு வழியே இல்லை. அதுக்கு ஒரு ஃபார்முலாவும் சொல்லியிருக்காங்க அவங்க ஆட்களே. வைத்தியலிங்கம்லாம் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் கழகம்னு ஆரம்பித்து திமுகவோட உறவு வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு உறவு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியே ஒரு ஆலோசனையும் கொடுத்துருக்காங்க. அவரும் தொங்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னென்னா பிரச்சனைனா, அவங்க பையன் மேலே ஒரு 47 கேஸ் இருக்குது. அதில் ஒரு கேஸ் வந்து ஃப்ளைட்டில் பல்லாயிரம் கோடி ரூபாயை வந்து ஜெட் ஃப்ளைட்டில் இங்கேருந்து மால்தீவ்ஸ்லேருந்து எங்கேயோ வெளியெடுத்துட்டு போகிறாரு. அப்போ வந்து இன்டர்போல் வந்து பிடிக்குது.
பிடிச்சி இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு இவர் அரெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜில் இவரை காப்பாற்றுறது வந்து ஒரு முன்னாள் முதல்வர் அரெஸ்ட்டு அப்படின்னு வரும்போது அப்படி ஆகிடக்கூடாதுன்னு காப்பாற்றுறது நரேந்திர மோடி நேரடியாக தள்ளிட்டு காப்பாற்றுறாரு. இப்போ அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, சசிகலா மேலே ஏகப்பட்ட சொத்து விஷயங்கள் இருக்குது. இவர் மேலே 47 கேஸ் இருக்குது. எடப்பாடி பையன் மேலே 25 கேஸ் இருக்குது. இதே மாதிரி அவர் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போயிட்டார் எடப்பாடி. இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் வந்து ஏடாகூடமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிஜேபி என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. அதை ஒட்டி தான் இவங்களுடைய ஆக்ஷன்ஸு ரியாக்ஷன்ஸும் அமையும். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஒரு 1 month டைம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது போலவே டிடிவி தினகரனே என்டிஏக்குள்ளே வந்தது சில டெல்லியிலலாம் சில அழுத்தம் மிரட்டல் அதுக்கு பிறகு தான் வந்தாருன்ற மாதிரி வெளியில் சில பேச்சுகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும்போது சசிகலா, ஓபிஎஸ் இவங்களையெல்லாம் பாஜக எப்படி டீல் பண்ணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னும் நம்ம சிலரை பார்த்தோம்னா மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும், வைத்திலிங்கமாக இருக்கட்டும், இப்படி சிலர் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாமே டிஎம்கேக்கு பெரும்பாலும் வந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும்தான் தாவேக்கா, செங்கோட்டையன் அவர் தனியாக தாவேக்கா ஒருத்தர் மட்டும்தான் போயிருக்காரு. மற்ற எல்லாரும் பாஜகவுக்கு யாரும் போகிற மாதிரி தெரியல, என்டிஏ கூட்டணிக்கு போகணுன்னு தவம் இருக்கிற மாதிரியும் தெரியல, நேராக இங்கே வந்து அறிவாலயம் வந்துடுறாங்க. இதை பாஜக எப்படி பார்க்குது? மற்ற மாநிலங்களில் அவங்க வேறு மாதிரியெல்லாம் அரசியல் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன மாதிரி இதை வந்து அவங்க பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து சசிகலா வந்து ஏடிஎம்கேக்கு அகென்ஸ்டாக வந்ததுன்னா ஏடிஎம்கே அவுட். அதை வந்து பிஜேபி விரும்பவே மாட்டாங்க. யார் யாரையோ கூப்பிட்டு காசு கொடுத்து நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக வேலை செய்யுங்கன்னு காசு கொடுத்து நிற்க வச்சுருக்காங்க தமிழக அரசியலில். அப்படி இருக்கும்போது ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபோர்ஸ் வந்து பிஜேபிக்கு எதிராக என்டிஏக்கு எதிராக போகிறத வந்து விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு வேளை அவங்களே விரும்பி அதிமுக 11வது தோல்விக்கு போய் அதிமுக வந்து சின்ன பின்னமாகி சிதிலமடைஞ்சு 11 தோல்விக்கு காரணம் பழனிசாமின்றது வந்து அதிமுகவே இல்லாமல் போய் அதிமுக தலைமை கிரைசிஸ் வந்து இப்போது அடுத்தது வந்து தலைமை கிரைசிஸ் வரும் இல்லையா? அப்போ வந்து ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் உட்பட எல்லாரும் வந்து எடப்பாடிக்கு எதிராக நிற்பாங்க இல்லையா? தங்கமணி, வேலுமணி, சண்முகம் எல்லாருமே நிற்பாங்க இல்லையா? நத்த விஸ்வநாதன், கேபி அன்பழகன் எல்லாருமே நிற்பாங்க. அப்போது ஒரு அதிமுகவில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றத்துக்காக இப்போதைக்கு எடப்பாடி தோத்தாலும் பரவாயில்லன்னு அலோவ் பண்ணுறாங்களா? அந்த மாற்றம் வந்து பெருசாக வந்து பிஜேபி பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பத்துலேருந்து வந்து அதிமுகவை சின்ன பின்னமாக உடைச்சதுக்கு காரணம் பிஜேபி வளரணுன்றதுக்காக தான். இல்லை, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியே இதில் வெற்றி பெறணும்னு விரும்பலையோ? ஏன்னா இன்னொரு பக்கம் பாமக, இவங்க பாஜக எல்லாரும் பெரிய பெரிய அளவில் சீட்டுகளை கேட்குறாங்க. அதனுடைய கால்குலேஷன் என்ன சொல்லணும்னா என்டிஏ கூட்டணி அரசு தான் இங்கே வருன்ற மாதிரி பேச்சுக்களை விட்டுட்டே இருக்காங்க. டிடிவி தினகரன் கூட எங்கள் ஆளுங்களும் அமைச்சராகணும்லாம் பேசுகிறாரு. இதையெல்லாம் எடப்பாடி ரசிக்காமல் தான் எதுக்கு நம்ம பெருசாக செலவு பண்ணி நம்ம ஒரு தொங்கு சட்டசபை வரும்போது நம்ம ஏன் ஆட்சிக்குள்ளே இவங்களுக்குலாம் பங்கு கொடுக்கணும், ஸோ வந்து திமுகவே ஆட்சியில் இருந்துட்டு போட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்த மாதிரியும் இல்லையா? அந்த டேஞ்சர் திமுகவுக்கும் இருக்குல்ல. 41 சீட்டு கேட்குது காங்கிரஸ், 12 சீட்டு கேட்குது விசிகா, 12 சீட்டு கேட்குது மதிமுக, 20 சீட்டு கேட்குது சிபிஎம். ரைட்டா? இவங்க வைக்கிறது 40 சீட்டு எல்லாம் கொடுத்தா திமுக ஒரு 114 தான் 114 நின்னா அடுத்தது ஜெயிக்கிறது கம்மின்னா திமுகவுக்கும் கூட்டணி ஆட்சி அபாயம் என்பது இருக்குல்ல. திமுகவும் அந்த மாதிரி சீட்டு கொடுத்தா அது மாதிரி இருக்குல்ல. அதனால் 2 பேரும் கேர்ஃபுல்லாக அதுக்குள்ளே சீட்டை கொடுக்க மாட்டாங்க. எல்லாரையும் மட்டம் தட்டி தான் சீட்டு கொடுப்பாங்க. ஸோ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நினச்சிருந்தார்னா ஒரு அதிமுக ஒற்றுமைப்படுத்தி ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வந்து ஓபிஎஸ்சி சசிகலாவையும் உள்ளே விட்டு அதிமுகக்குள்ளே விட்டு பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்களெல்லாம் உள்ளே விட்டால் உடனே எடப்பாடி காலி பண்ணிடுவாங்க. அவர் ஆட்சியை விட கட்சி இப்போ கட்சி முக்கியம். ஏடிஎம்கேக்காரன் வந்து 2 வேஷ்டி 1 கட்டியிருப்பான். அவன் வந்து டிடிவியோடையும் பேசுவான், சசிகலா டீமோடையும் பேசுவான், எடப்பாடி டீமோடையும் பேசுவான். ஓகே. எடப்பாடி ஒவ்வொரு பொதுக்குழுவிலையும் வெற்றி பெறுறதுக்கு காரணம் ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினருக்கும் லட்சக்கணக்கான ரூபாய் முன்னாடியே கொடுக்கறது தான். சசிகலா எப்படி எல்லாரையும் விலைக்கு வாங்குவான்னா காசு கொடுத்து தான் விலைக்கு வாங்குவாங்க. அதே மாதிரி எடப்பாடியும் காசு கொடுத்து ரெடி பண்ணதுனால தான் எடப்பாடி வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு பொதுக்குழுவா ஓபிஎஸ் 5 பைசா கொடுக்க மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார்.
அதனால தான் ஓபிஎஸ் வந்து ஆள் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போது அவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது அவங்க ஆட்களை பொதுக்குழு உறுப்பினராக போட்டிருக்கலாம்ல. அந்த மாதிரி பொதுக்குழு உறுப்பினராக போட்டு அவனுக்கு ரெகுலராக செலவுக்கு கொடுத்து அவனை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தால பொதுக்குழுவில் அவருக்கு ஆதரவான குரல்கள் வந்திருக்குல்ல. அது வராமல் வந்து எடப்பாடி வந்து தன்னோட மெக்கானிசமே வந்து காசு கொடுக்குற மெக்கானிசம். இந்த காசு கொடுக்குற மெக்கானிசத்தை யார்கிட்டேருந்து கற்றுக்கினார்னா அண்ணன் எடப்பாடி சசிகலா கிட்டேருந்து கற்றுக்கினார். சசிகலாவோட சிஷ்யன் தான் அண்ணன் எடப்பாடி. இப்போது வந்து சிஷ்யனுக்கும் குருவுக்கும் நடக்கிற மோதல் தான் இந்த மோதல். ஓகே, நீங்கள் சொல்லும்போது திமுக கூட்டணி பற்றி சொல்லியிருந்தீங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி எந்த மாதிரி இப்போ இருக்கு? ஏன்னா ஆட்சியில் பங்கு கேட்டாங்க, அப்புறம் வந்து 40க்கு மேலேயாவது வேணும்னு கேட்டாங்க, ஒரு ராஜ்யசபா வேணும்னுலாம் கேட்டாங்க. ராஜ்யசபா கொடுத்துருவாங்க, 40லாம் கொடுக்க மாட்டாங்க. எத்தனை சீட் இந்த முறை? அவங்களுக்கு 25க்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு திமுக கேட்டகாரிகளாக சொல்லிட்டாங்க. ஓகே, 25க்கு மேலாம் நீ கேட்குற வேலைலாம் வச்சுக்காத, ரைட்டா? ஸோ அவங்களுக்கே 25க்குள்ளதுன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நான் இருக்கிற சீட்டே இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு தான் அவங்க போவாங்க. கூட உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து இப்போது தேமுதிகக்கு 7 சீட்டு, மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ தேமுதிகக்கு ராஜ்யசபாவில் எல்கே சுதீஷ் வந்து ராஜ்யசபாவுக்கு வர்றாரு. அது மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ திமுக பழைய 180 சீட்டில் நிற்குமான்றது சந்தேகம். ஆனால் அதுவும் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பண்ணிகிட்ருக்காங்க. அதிமுகவில் இன்னும் நெகோசியேஷன் ஆரம்பிக்கல. இவங்களும் ஒரு 40 சீட்டு கேட்பாங்க. யார்? நம்ம பிஜேபி. ஓ, கேட்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு எடப்பாடி கொடுப்பாரு? கொடுப்பாரு, கொடுக்காமலாம் இருக்க முடியாது, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றீங்க. 40 கொடுக்க மாட்டார், 25ஓ 20ஓ கொடுப்பாரு. இப்போ நீங்கள் சொன்னது போல் திமுகவில் மக்கள் நீதி மையம் தேமுதிகலாம் ஆட் ஆகும்போது ஏற்கனவே விட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்திய முஸ்லீம் லீக்லாம் வரும்போது சொல்லியிருந்தாங்க விட்டு கொடுக்க சொல்கிறேன். அவங்க கொஞ்சம் கூட்டணி கட்சிகளுக்கு குறைகிற மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது காங்கிரஸுக்கு 25லேருந்து குறையும் போது ஏதாவது ரியாக்ஷன் இருக்குமா? 25லேருந்து குறையாது, 25 தான் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா தராங்கல்ல. அதனால் அது யாருன்றதை கூட சோனியா காந்தி முதல்ல ராகுல் காந்தி டீல் பண்ணார். இவனுங்க எல்லாருமே பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் எல்லாமே ராகுல் காந்தி ஆளுங்க எல்லாமே தப்பாக டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் கேசி வேணுகோபால் வந்தது வந்து சிஎம் வந்து பார்க்க மாட்டேன்ட்டார், போயான்ட்டார். அதுக்கப்புறம் சோனியா பேசி கேசி வேணுகோபால் அனுப்பி நாங்கள் வந்து தாவேகா கூட்டணிக்கெலாம் போல் திமுக கூட்டணியில் தான் இருக்கோன்னு சொல்லி 41 சீட்டு கேட்குறாங்க. 41 சீட்டு, ஒரு ராஜ்யசபா, உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வந்து பிரதிநிதித்துவம் ஒரு 20% சீட்டு அப்படி கேட்டு அவங்களுடைய டெக்ஸ்டர்ன்றது இருக்குது. அதெல்லாமே சப்ஜெக்ட் நெகோசியேஷன், அது பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ளே பண்ணிப்பாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக முடிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் விஜய் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. அறிவாலயம் பக்கம் நிழலுக்கு ஒதுங்குறவங்கள கூட கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விரக்தியில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது விஜயனுடைய அந்த. எனக்கு தாவேக்கா காங்கிரஸை நம்பிட்டு இருந்தாங்க ரொம்ப. சார், நீங்கள் வந்து அறிவாலயம் பக்கத்தில் போகிறவங்களெல்லாம் கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, ஏன் எவனும் உங்கள் பக்கம் வரமாட்டான்? ஏன் பனையூர் பக்கம் வரல? சார், பனையூர் பக்கம் வரலன்றதோட சார் வேட்புமணி வாங்கிட்டு போனவரே திரும்பி எத்தனும் தரவே இல்லையே. ஏன் பனையூருக்கு அந்த கதி வந்துச்சு? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அறிவாலயம் பக்கம் போனாலே சேர்த்துக்கிறாங்க, அது ஏதோ கடங்கார கூட்டணி, கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படிலாம் நீங்கள் இந்த பேச்செல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுமா சார்? அவருக்கு பேசுறது எடுபடும். அது அவரு கலோக்கியல் லாங்குவேஜில் பேசுகிறார். அது கொஞ்சம் மக்கள்கிட்ட எடுபடும், மக்கள்கிட்ட போகும், எல்லாம் போகும். மக்கள் எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணி தானே தீர்மானித்து தானே வருவோம். அது கண்டிப்பாக பண்ணுவோம். கண்டிப்பாக சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தமிழ்நாடு நவ் சார்பாக மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.